வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 29 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அதிகாரிங்களுக்கு போன் பண்றாங்க. அதிகாரிங்க போன் அட்டன் பண்ணதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி இது மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் ஒய்ஃபுக்கு ஒரு விபத்து நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ அவங்கள கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? இதுக்கு யாரு காரணம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிங்களா? இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய நெட்வொர்க் இருக்கு அப்படிங்கறத பத்தி நான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன். ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதிகாரிங்க சொல்றாங்க, சார் நீங்க சொன்ன பிறகு நாங்க ரொம்ப தீவிரமா சர்ச் பண்ணி பார்த்தோம். அதுல வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்கான விஷயம்லாம் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கு. அதுல ஒரு பெரிய முதலாளி இருக்கான். அவன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சில பேர்கிட்ட அவன் வேலை கொடுத்து அதை வச்சு பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கான். சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் சார். அந்த மெயின் ஆளை கண்டுபிடிச்சிட்டு அந்த பிரச்சனை எல்லாம் முடியுது சார். இப்போ அந்த ரெண்டு பசங்களும் எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியல. அதை தான் சார் நாங்க கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா சார், சரி சீக்கிரம் கண்டுபிடிங்க. இதனால எத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு தெரியல. அவனை பிடிச்சிட்டா பிரச்சனை எல்லாமே தீருது. அதிகாரி சொல்றாங்க, ஆமா சார், நாங்களும் அதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவனை பிடிச்சிட்டா இருக்கிற பிரச்சனை எல்லாமே முடியிற மாதிரி சார். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க சார், கண்டுபிடிச்சிட்டு எனக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த மருதுவ காமிக்கிறாங்க. அவருதான் இருக்கிற நெட்வொர்க் எல்லாத்துக்கும் தலைவனே. அவன் வந்துட்டு அந்த ரெண்டு பேர் முருகன் இருக்கான்னு அவனையும் அவன் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு சொல்றான், இங்க பாருங்க, நீங்க அன்னைக்கு விட்டுட்டு போனதான் எனக்கு இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுது. அவளுக்கு மட்டும் மறுபடியும் பழைய ஞாபகங்கள் வந்துச்சு அப்படின்னா அவ அதிகாரிங்க கிட்ட போய் சொல்லிட்டு நம்ம நெட்வொர்க்கே காலி பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அவளை எதுக்கு இன்னும் விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கு முருகன் சொல்றான், சார் அவளை பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு ஆபீஸ்ல நாங்க போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம். அங்க அவ வேலை பாக்குறா. அந்த இடத்துல கண்டிப்பா அவளை காலி பண்ணிடுவோம் சார். அதுக்கு அவரு சொல்றாரு, சரி சரி, அத அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா மறுபடியும் நீங்க எனக்கு வீடியோ கொடுத்தீங்கன்னா இதை விட சரியான அமௌண்ட் உங்களுக்கு கொடுப்பேன், சரியா? நீ போய் சேர்ந்திருக்கிறது ஒரு ஆபீஸ். அந்த ஆபீஸ்ல கண்டிப்பா வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ எனக்கு அனுப்புன அப்படின்னா உனக்கு கண்டிப்பா பெரிய தொகை சேரும். இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரிங்க சார், நீங்க சொல்லிட்டீங்களா சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப அந்த மருதுவ ரொம்ப கோவமா காமிக்கிறாங்க. அந்த மருது நினைக்கிறாரு, ஏய் நீ எங்க இருக்கன்னே தெரியலடி, ஆனா உன்னாலதான் இந்த கேஸ் எல்லாம் நான் அலைஞ்சுகிட்டு இருக்கேன். கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன்டி அப்படின்ட்டு அவரு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த மருது நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் அவங்க தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க பாத்துட்டு, அண்ணன் எங்கன்னு போயிட்டு வரேன். அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல ஒரு சின்ன விஷயமா தான் வெளியில போயிட்டு வந்தேன். இதை கேட்டதும் அவங்களும், சரிங்க, நான் கூட எங்கேயோ போயிட்டேன் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு அவர் சொல்றாரு, நான் எங்க போக போறேன், இங்கதானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல கலா சொல்றாங்க, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் கலா சொல்றாங்க, இங்க பாருங்க, ஏற்கனவே உன் மேல நிறைய கேஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம இங்க வந்திருக்கோம். இந்த நேரத்துல வேற ஏதாவது பிரச்சனைகளும் ஆரம்பிச்சிடாத. கொஞ்சம் கொஞ்சமா அத்தைக்கு நம்ம மேல நம்பிக்கை வரணும். அப்பதான் ரேவதி கிட்ட உள்ள சொத்து பாதிதான் நம்ம எடுத்துக்க முடியும். நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு நீ அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சு மறுபடியும் ஏதாவது ஒரு கேஸ்ல நீ மாட்டினேன்னு வச்சுக்கேங்க, அப்புறம் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிரும், சரியாண்ண? கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி சரி, நான் பாத்துக்கிறேன், எந்தவித பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல அவங்களும் சரிண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்புறமா மருது நினைக்கிறாரு, இவளுக்காக நான் எவ்வளவு தாங்கிக்க வேண்டியதா இருக்கு. இந்த பணமெல்லாம் நமக்கு பத்துமா? இதை விட அதிகமான தொகை வேணும் அப்படிங்கறதுக்காக தானே நான் இந்த மாதிரி வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த மருது நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு அந்த நெட்வொர்க்குக்கு பின்னாடி ஏதோ பெரிய ஹெட் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்க யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்றாரு. அப்போ அதிகாரிங்க கரெக்டா ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறாங்க. அவரு பேரு மருது அப்படின்னு தெரிய வருது. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நேரா நம்ம ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க சார், ஏதாவது தகவல் கிடைச்சிச்சா? அவனை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, சார் அவனை கண்டுபிடிச்சிட்டான் சார்,
அவனோட போட்டோஸ் இப்ப எங்ககிட்ட இருக்கு. பட் அவன் இப்ப எங்க இருக்கான் அப்படிங்கிற ஒரு விவரம் தான் எங்களுக்கு தெரியல. ரொம்ப நாளா அவன் எங்கேயுமே போகல அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அப்படியா சார், அப்போ எனக்கு அந்த போட்டோவை அனுப்புங்க, அவன் யாரு அப்படிங்கறத நான் பாக்குறேன் அப்படின்னு. அதிகாரிகளும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு நேரா அந்த போட்டோஸ் அனுப்புறாங்க. ஹீரோ அந்த போட்டோவை பார்த்ததோட ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த போட்டோவை பார்த்ததும் நேரா அதிகாரிகளுக்கு போன் பண்ணி, சார் இந்த போட்டோல இருக்கிறவன் தான் நீங்க தேடுற ஆளா அப்படின்னு. அதிகாரிங்க சொல்றாங்க, ஆமா சார் இவன் தான் சார் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. இவன் வந்து அத்தை வீட்டுல கூட்டிட்டு வந்து கொண்டாந்து வச்சிருக்கிற ஆளாச்சே, இவன் எப்படி அவனா இருக்க முடியும் அப்படின்னு ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. அதிகாரிங்க மறுபடியும் ஹீரோவுக்கு போன் பண்ணி, சார் உங்களுக்கு வந்துட்டு போட்டோ அனுப்பிச்சோம், சோ அந்த போட்டோல உங்களுக்கு அவனை தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல சார் அவனை தெரியாது, ஒருவேளை நான் அவனை பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரிகளும் சரிங்க சாரு, இவனை மாதிரி ஆளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது சாரு, இவனுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு தண்டனைய வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, சோ நம்ம இப்போதைக்கு போய் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா வீட்டுல உள்ள எல்லாருமே பயப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அத்தையும் நம்பாம போவாங்க. சோ இவனுக்கு எதிரா நிறைய ஆதாரங்களை திரட்டிதான் நம்ம அவன் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. அப்புறமா நம்ம மருது இருக்காருல்ல, அவர் வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட, ரேவதி நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல நான் அக்கா கூட போயிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி ரேவதி, நீங்க 2 பேரும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் இல்ல, அப்போ நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தாதான் ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்க முடியும், அதனால நீங்க 2 பேரும் போங்க அப்படின்னு சொன்னதும் உடனே ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா நான் அக்கா கூட கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி மாப்பிள்ளைய பத்தி நீ எப்பதான் புரிஞ்சுக்க போற, 6 மாசத்துல கல்யாணம், மாப்பிள்ளைய பத்தி புரிஞ்சுக்கணும், அப்பதான் எனக்கு கல்யாணம்னு சொன்ன, நீ சொன்ன மாதிரி நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப என்னடான்னு பார்த்தா நான் மாப்பிள்ளை கூட போயிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் எப்ப வந்துட்டு உனக்கு மாப்பிள்ளைய பத்தி தெரியும், போயிட்டு வாமா அப்படின்னு சொன்னதும் ரேவதியும் சரிம்மா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மருதுவை பார்த்து, சரி வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, அவரும் சரி ஓகே நான் காரை ரெடி பண்றேன் அப்படின்னு வெளியில போயிட்டு காரை ரெடி பண்றாரு. அப்போ நம்ம ரேவதி போயிட்டு கார்ல ஏறுறாங்க. ஏறினது 2 பேரும் சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க. இத வந்து நம்ம மயில பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. சகல கூட ரேவதி வந்துட்டு கோவிலுக்கு போகணும், ஆனா கண்டவன் கூடயும் வந்துட்டு போற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவரு டென்ஷன் ஆகுறாரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா மருதுக்கு வந்துட்டு போன் அடிச்சதோட, மயில வந்துட்டு போன் அடிச்சதோட போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா முக்கியமான விஷயம் சகல, இந்த வீட்டுல இருந்தானே ஒருத்தன், அவன் ரேவதிய கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போயிருக்கான். இதை கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. என்னது, ரேவதிய கூட்டிக்கிட்டு அவன் கோயிலுக்கு போயிருக்கானா, அவன் எதுக்கு ரேவதிய கூட்டிக்கிட்டு போயிருக்கான்? அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா சகல, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தோணுது, எப்படியாவது ரேவதியோட மனசுல இடம் பிடிச்சி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன ஆனாலும் சரி அவனுக்கு நம்ம வந்துட்டு இடம் கொடுக்கவே கூடாது சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு நினைக்கிறாரு, அவன் நல்லவனே கிடையாது, அவன் ரொம்ப ஆபத்தானவன், அவன் கூட ரேவதி ஹாஸ்பிட்டல் போயிருக்கா, கோவிலுக்கு போயிருக்கா, விடக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோ நேரா கோவிலுக்கு வராரு. கோவிலுக்கு வந்துட்டு நேரா ரேவதியும் மருதும் நிக்கிறத பாக்குறாங்க. அப்ப நம்ம ரேவதி வந்துட்டு ஒரு பக்கமா சாமி கும்பிட போறாங்க. அப்ப மருது நின்றுட்டு இருக்காரு. ஹீரோ டக்குன்னு நேரா அந்த மருது கிட்ட போயிட்டு டேய் அப்படின்னு சொல்ல, மருது ஹீரோவை பார்த்துட்டு நீ தானே கார்த்தி அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் தான் கார்த்தி, இங்க பாரு நீ எப்படிப்பட்டவன், என்ன நோக்கத்துல நீ இங்க வந்திருக்க, உன்னோட பேக்ரவுண்ட் என்ன, எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எவ்வளவு தைரியம் இருந்தா என் அத்தையை ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்ப. அதுக்கு அந்த மருது சொல்றாரு, டேய் என்னடா என்னை பத்தி கண்டுபிடிச்ச? அப்ப ஹீரோ சொல்றாரு, உனக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய நெட்வொர்க் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சுதான் வந்திருக்கேன் அப்படின்னு. இத கேட்டதும் அவரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்ற அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஆமா நீ எப்படிப்பட்டவன், உனக்கு பின்னாடி என்ன நெட்வொர்க் இருக்கு, யாரையும் பேச்ச கேட்டுக்கிட்டு
நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும்டா. உன்னை அதிகாரிங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அந்த மருது ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஏய், என்னடா தேவையில்லாம வந்துட்டு என்னை வந்து மிரட்டுறியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, உன்னை தேவையில்லாமல்லாம் மிரட்டல, நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தாண்டா வந்து கேக்குறேன். இதை கேட்டதும் அவரு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்போ ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நாளைக்கு காலையில அதிகாரிங்களோட வந்து உன்னை அதிகாரிங்க கிட்ட பிரிச்சு கொடுத்துட்டு மறுவேளை பாக்குறான். இதை கேட்டதும் மருது ஷாக் ஆகுறாரு. அப்போ ரேவதி அந்த இடத்துக்கு போல வராங்க. அப்ப ஹீரோ டக்குன்னு அந்த இடத்துல இருந்து போறாரு. ரேவதி நேரா மருதுவை பார்த்து, யாருகிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க மருது சொல்றாரு, இல்ல இல்ல, என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவன் போயிட்டான். இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அப்படியா, எந்த ஃப்ரெண்டு? அப்ப அவரு சொல்றாரு, இல்ல ரேவதி, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, நீ போயிட்டு சாமி கும்பிட்டியல்ல, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூட்டிக்கிட்டே நேரா வீட்டுக்கு வராங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. இவர் யாரு கூடயும் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு, ஆனா கேட்டா சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. மருது வந்து ரூமுக்கு போனதோட சரியான குழப்பத்திலையும் பயத்திலையும் இருக்காரு. ஏற்கனவே கலா சொல்லிட்டா, நான் எந்த விதமான பிரச்சனைகளையும் சிக்கக்கூடாது அப்படின்னு நம்மள ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கா. சோ நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு அவரு நினைக்கிறாரு. அப்பதான் கலா அந்த இடத்துக்கு வந்துட்டு, அண்ணன், 2 பேருமே வந்துட்டு கோயிலுக்கு போனீங்களேன்னு, எப்படின்னு இருந்துச்சு கோயில் அதுக்கு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் கோவில் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, நானே ரேவதியும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். அதுக்கு கலா சொல்றாங்க, சரிங்க, இங்க பாரு, சீக்கிரம் நீ ரேவதியோட மனசுல இடம் பிடிக்கணும். அவளோட மனசுல நீ இடம் பிடிச்சா மட்டும்தான் வந்துட்டு நம்மளோட அத்தை கிட்ட உள்ள சொத்துக்கள் எல்லாத்தையுமே உன் பேர்ல எழுதிக்க முடியும், சரியா? அதுக்கு அவரு சொல்றாரு, அதெல்லாம் எழுதிக்கலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கலா வந்துட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. கலா போனதும் மருது ரொம்பவே பயப்படுறாரு. இவ ஏதாவது ஒரு வகையில நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பா, அவளுக்கு தக்கன நம்ம இவ்வளவு பெரிய விஷயத்துல மாட்டிக்கிட்டோம், இப்ப என்ன பண்றது அப்படின்னு கலாவுக்கும் ரொம்பவே வந்துட்டு பயமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த மருதுவை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்றாரு. அந்த மருது எப்படிப்பட்டவன் அப்படிங்கறதே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த மருதுக்கு ஹீரோ சரியான முடிவு கட்ட போறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஈஸ்வரி கிட்ட நிரூபிச்ச பிறகு ஈஸ்வரி அடுத்து என்ன முடிவு எடுக்க போறாங்க, இதுதான் அப்கமிங் எபிசோடுல நடக்க போற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் அக்சசரிஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு கமெண்ட்ல வந்து ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணலாம். நீங்க வீட்ல இருந்தே பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 499க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒரு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபரும் இருக்கு. இந்த காம்போ ஆஃபரை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. அண்ட் நம்ம கிட்ட வந்துட்டு புதுசா அர்ச்சனை கூடை அவைலபிளா இருக்கு. இந்த அர்ச்சனை கூடை எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இந்த போட்டோல காமிச்சிருக்கேன். இந்த அர்ச்சனை கூடையோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 300க்கு உங்களுக்கு கொடுக்குறோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இந்த அர்ச்சனை கூடை நம்ம சைடு வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்லயும் நல்ல சேல்ஸ்லயும் இருக்கு. ஏன்னா இதோட டிசைன்ஸ் அவ்வளோ அம்சமா இருக்கும், அதனால இது ஒரு நல்ல சேல்ல இருக்கு. இது ஒரு பிரைஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா 300 ருபீஸ். வேணும் அப்படின்னா கமெண்ட்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணி சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நம்ம ஹீரோவோட கதையில அடுத்து என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, அந்த மருது எவ்வளவு பெரிய நெட்வொர்க்கோட அதிபதி அப்படிங்கிறது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச பிறகு அந்த மருதுவுக்கு எப்படி நம்ம ஹீரோ முடிவு கட்ட போறாரு, இதுதான் அப்கமிங் எபிசோடுல நடக்க போற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வேற ஏதாவது சுவாரஸ்யமான கதையில பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.